அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். 12 கைண்ட்ஸ் ஆஃப் டென்ஸை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அதில் இந்த வீடியோவில் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா இறந்த தொடர் காலம் அப்படின்னு தமிழில் பொருள். அதாவது ஒரு செயல் இறந்த காலத்தில் தொடங்கி சிறிது நேரம் தொடர்ந்து நடைபெற்று பிறகு இறந்த காலத்திலேயே முடிந்திருக்கும். An action that was going on in the past. ஒரு செயல் இறந்த காலத்தில் தொடர்ந்து நடைபெற்று இறந்த காலத்திலேயே முடிந்திருக்கும். அதுதான் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சரி வாங்க, இப்போ இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை பற்றி கொஞ்சம் டிப்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸோட விரிவாக பார்க்கலாம். உங்களுக்கு அம்மா யூடியூப் சேனல் பயனுள்ள வகையில் இருந்ததுன்னா கீழே தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். முதல்ல உங்களுக்கு டிப்ஸ் சொல்லிடுறேன். இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்கிற சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டுக்கு அப்புறம் சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தால் வாஸ் இருக்கும். ஏன்னா இறந்த காலன்றதுனால நம்ம ஆக்சிலரி வெர்பில் வாஸ் வேர் இது ரெண்டு தான் யூஸ் பண்ண முடியும். அது சப்ஜெக்ட் சிங்குலர் ஒருமையாக இருந்தால் வாஸ் யூஸ் பண்ணுறோம். அதுவே சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்தால் வேர் யூஸ் பண்ணுவோம். ப்ளஸ் கூடுதலாக மெயின் வெர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்து யூஸ் பண்ணுவோம். இப்போ மெயின் வெர்புன்றது இங்கே ப்ரெசன்ட் வெர்பை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ப்ளே அது கூட ஒரு ஐஎன்ஜி சேர்த்தோம்னா பிளேயிங். உதாரணத்துக்கு சப்ஜெக்ட் ஐயா இருந்துச்சுன்னா ஐ வாஸ் பிளேயிங். சப்ஜெக்ட் வியா இருந்துச்சுன்னா வி வேர் பிளேயிங். இங்கே ஆக்சிலரி வெர்பு ப்ளஸ் மெயின் வெர்பு கூட ஐஎன்ஜி சேர்ந்து உங்களுக்கு வரும். கட்டாயம் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஐஎன்ஜி சேர்ந்த வெர்பு கூட முன்னாடி வாஸ் அல்லது வேர் ஏதாவது ஒன்று கட்டாயம் இருக்கும். இதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். சரி, இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கிற சென்டென்ஸில் சப்ஜெக்ட் ஐ அல்லது ஹீ அல்லது ஷீ அல்லது இட் அல்லது எனி ஒன் சிங்குலர் நவுன், ஒரே ஒரு பேரோ ஒரே ஒரு பொருளோட பேரோ ஒரே ஒரு இடத்தோட பேரோ இருந்ததுன்னா வெர்பு வர ஏரியாவில் சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஸ் கட்டாயம் இருக்கும். ப்ளஸ் கூடுதலாக மெயின் வெர்பு கூட ஐஎன்ஜி சேர்ந்து வந்திருக்கும். சரிங்களா? எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் இது ஒன்றுத்துக்கும் நான் சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். அதே சப்ஜெக்ட் வி யூ தே அல்லது ப்ளூரல் நவுன் இருந்ததுன்னா வெர்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர் அப்படின்ற ஆக்சிலரி வெர்பு கட்டாயம் இருக்கும். கூடுதலாக மெயின் வெர்பு கூட ஐஎன்ஜி சேர்ந்து வரும். இதுதான் ஒரு சின்ன டிப்ஸ் ரூல் உங்களுக்கு. இதை ஞாபகத்தில் வச்சுங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பார்க்கலாம். இப்போ முதல் சென்டென்ஸ் பாருங்க. ஐ வாஸ் வாக்கிங் ஆன் த ரோட் வென் த ரெயின் கேம். நான் மழை வந்தபோது சாலையில் நடந்து சென்று கொண்டு இருந்தேன். அப்போ மழை வந்தபோது, அப்போ நேற்று வந்திருக்கும் மழை, இல்லை போன வாரம் வந்திருக்கும் மழை, ஆக மொத்தம் மழை வந்தபோது ரெயின் கேம், ரெயின் வந்துடுச்சு, மழை வந்துடுச்சு. அப்போ மழை வந்த நேரத்தில் நீ எங்கடா இருந்த அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சொல்கிறான் ஐ வாஸ் வாக்கிங் ஆன் த ரோடு, நான் சாலையில் நடந்து சென்று கொண்டு இருந்தேன். அப்போ சாலையில் அந்த டைமில் அவன் நடந்து போய்கொண்டே இருக்கான். அப்போ பாஸ்ட் டென்ஸில் இறந்த காலத்தில் ஒரு செயல் தொடர்ந்து குறிப்பிட்ட நேரத்துக்கு நடைபெற்று அப்புறம் முடியுது. சரிங்களா? சரி, இப்போ சென்டென்ஸ் வச்சு இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இதில் வர வெர்பை பார்த்தாலே பாருங்கள், வாஸ் வந்திருக்கு, அப்போ பாஸ்ட் டென்ஸு. மெயின் வெர்பு வாக்கு கூட ஐஎன்ஜி சேர்ந்துருக்கு. ஐஎன்ஜி சேர்ந்த வெர்பு இருந்தாலே அங்கே கண்டினியூஸ் டென்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இது. சரிங்களா? சப்ஜெக்ட் ஐ இந்த இடத்துல சிங்குலர்ன்றதுனால வாஸ் போட்டிருக்கோம். இதுவே ப்ளூரலாக இருந்தால் வேர் போடுவோம். அடுத்த சென்டென்ஸ். ஹி வாஸ் ரீடிங் நியூஸ் பேப்பர் எஸ்டர்டே மார்னிங். நேற்று காலையில் அவன் நியூஸ் பேப்பர் செய்தித்தாள் படித்து கொண்டு இருந்தான்.
இப்போ நேற்று என்னடா பண்ணிட்டு இருந்த அப்படின்னா, நேற்று காலையில் என்னடா பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்கின்ற பொழுது அவன் வந்து நியூஸ் பேப்பர் படித்து கொண்டிருந்தான் அப்படின்னு பதில் சொல்கிறான். வாஸ் ரீடிங். She was waiting for me on Friday last week. சென்ற வாரம் வெள்ளிக்கிழமை அவள் எனக்காக காத்து கொண்டு இருந்தாள். வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக அல்லது வெள்ளிக்கிழமை குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா போன வாரம் அவன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் காத்து கொண்டு இருந்தாள். சரிங்களா? வாஸ் வெயிட்டிங். இங்கே பாருங்க, லாஸ்ட் வீக்குன்னு ஒரு க்ளூ வேர்டு இருக்கு. அப்போ சென்ற வாரம், அப்போ ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். எப்பொழுதுமே பெரும்பாலும் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இறந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்ற செயலை நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணலாம். இப்போ நேற்று காலையில் 6 to 8 என்னடா பண்ணிட்டு இருந்த அப்படின்னா, ஐ வாஸ் பிளேயிங் கிரிக்கெட் எஸ்டர்டே ஃப்ரம் 6 to 8 அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அடுத்த சென்டென்ஸ். இட் வாஸ் கோயிங் ஆன் த வே லாஸ்ட் நைட். நேற்றிரவு அது அதன் வழியில் சென்று கொண்டு இருந்தது. ஒரு காரோ ஒரு டாகோ இல்லை ஏதாவது ஒரு அனிமலோ அது மட்டும் அது வழியில் போயிட்டு இருந்துச்சுப்பா, நேற்று நைட்டு நான் பார்த்தோம்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பிரியா வாஸ் டான்சிங் when the bomb blasted. அந்த பாம் வெடித்த பொழுது பிரியா வந்து நடனமாடி கொண்டிருந்தாள். ஸோ பாம் வெடிச்சிடுச்சு. அப்போ வெடிச்ச போது அவள் என்னடா பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு கேட்கின்ற பொழுது அவள் நடனமாடி கொண்டிருந்தாள். அப்போ பாஸ்ட் ஆக்ஷன் ஒரு புள்ளியில் தொடங்கி ஒரு புள்ளி வரைக்கும் நடந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது சிங்குலர் சப்ஜெக்ட் வந்தால் அதுக்கு எப்படி வெர்ப் அக்ரிமெண்ட் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு புரியும். இதுவே ப்ளூரல் சப்ஜெக்டாக இருந்தால் என்ன பண்ணலான்னு இப்போ சொல்கிறேன். We were eating when our friends came. எங்களுடைய நண்பர்கள் வந்தபோது நாங்கள் சாப்பிட்டு கொண்டு இருந்தோம். we plural, அதனால் வேர் போட்டுட்டோம். அப்புறம் கண்டினியூஸ் டென்ஸை குறிப்பதற்காக ஈட்டுன்ற மெயின் வெர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்துட்டோம். we were eating, நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தோம் எங்கள் நண்பர்கள் வந்தபோது. you were sleeping while the drum fell down. அந்த ட்ரம் மேலேருந்து கீழே விழுந்தபோது நீ தூங்கி கொண்டு இருந்தாய். யூ அப்படின்ற சப்ஜெக்ட் வந்து சிங்குலர் ப்ளூரல் ரெண்டையும் குறிக்கும். அதனால் எப்பயுமே நம்ம ப்ளூரல் வெர்பை எடுத்துக்கணும்னு நான் லாஸ்ட் வீடியோவிலே சொல்லியிருப்பேன். ஸோ வேர் போட்டுக்கிட்டோம், ஸ்லீப்புன்ற வெர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்துக்கிட்டோம். சரிங்களா? அப்போ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸாக மாறிடுது. they were fighting so the police arrested. அவர்கள் சண்டையிட்டு கொண்டிருந்தார்கள், அதனால் காவலர்கள் அவர்களை கைது செய்தார்கள். சரிங்களா? கேர்ள்ஸ் வேர் டூயிங் யோகா அப் டு த பெல் ரேங். பெண்கள் அந்த பெல் அடிக்கும் வரை யோகா செய்து கொண்டு இருந்தார்கள். ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கின்ற போது சப்ஜெக்ட் எல்லாமே ப்ளூரலாக இருக்கும். அதனால் வேர் போட்டிருப்போம் ஆக்சிலரி வெர்பில். அப்போ சப்ஜெக்ட் ப்ளூரல்னா பாஸ்ட் டென்ஸில் வேர் போடணும். சப்ஜெக்ட் சிங்குலர்னா பாஸ்ட் டென்ஸில் வாஸ் போடணும். ப்ளஸ் கண்டினியூஸ் டென்ஸ்னா மெயின் வெர்பு கூட ஐஎன்ஜி சேர்க்கணும். இதை தான் நீங்கள் இந்த டென்ஸ் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு எந்த டென்ஸ் கொடுத்தாலும் அதை எந்த டென்ஸுக்கு வேணாலும் மாற்ற முடியும். அதனால தான் இந்த வெர்பு ஃபார்மெல்லாம் உங்களுக்கு வேறு கலரில் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம். சரிங்களா? சென்டென்ஸ் நிறைய சென்டென்ஸை இது போல் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டென்ஸோட முடிவில் நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, past continuous tense is used to show an action that started in the past and continued for a short period then completed in the past. இந்த இறந்த தொடர் காலம் என்பது எதற்காக வருகிறது என்றால், ஒரு செயல் இறந்த காலத்தில் தொடங்கி சிறிது நேரம் தொடர்ந்து நடைபெற்று பிறகு இறந்த காலத்திலேயே முடிந்திருக்கும். இதை சொல்கிறதுக்காக வரக்கூடிய டென்ஸ் தான் இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். சரி நேயர்களே,
மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை until this is Ramji, take care, bye bye.